எந்தெந்த ஜானரை நீங்க பண்றீங்க சார்? வாக்ஸ் பாப்ல இந்தந்த ஜானர்லாம் நான் எடுத்து பண்றேன் சார். ஒவ்வொருத்தரா சொல்லுங்களேன். உங்கள தான் நான் வாக்ஸ் பாப் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஒரு பேஸ் மாரி லோகோ மாரி காட்டி, விச் இஸ் த ஒரிஜினல் லோகோ அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஓகே. ஸோ நீங்க அத கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்கன்னா, நீங்க ஒரு ₹100 வின் பண்ணுவீங்க. ஓகே. அந்த ₹100 நான் உங்களுக்கு தராம, உங்களோட ஐடி மட்டும் வாங்கிட்டு, நான் ஒரு ஹோம்லெஸ் பீப்பிளுக்கு ஃபீட் பண்ணிருவேன். அந்த ₹100க்கு சாப்பாடு வாங்கி குடுத்து, உங்க ஐடி மட்டும் டேக் பண்ணிருவேன். நீங்க ஒரு ஓகே. குட் டீட்ல உங்களோட பங்கு இருக்க மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி ஒண்ணு புதுசா ட்ரை நான் ஜெயிக்கிற பண்ணிருக்கேன். ₹100 சில பேருக்கு நீங்க உதவி ஆ பண்றீங்க. ஆமா சார். யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு நீடட் அவங்களுக்கு நான் உதவி உதவுற பண்ணிட்டு ஒரு இருக்கேன். விஷயம். குட். சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் டாக் கியூட்டான கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த விஜில பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் கூட இன்டர்வியூல எடுக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது பண்ணலாம் நம்ம. இது பண்ணா நம்ம நெறைய கேர்ள்ஸ் கிட்ட பேசலாம். சீன் போடலாம். பசங்களுக்கு கெத்து காமிக்கலாம். ஸோ அதுக்காக ஆரம்பிச்சுட்டு, கியூட்டான கேர்ள்ஸ் யாராவது பாண்டிச்சேரியில போறாங்கன்னா, அவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு, அது பசங்ககிட்ட காமி "பாத்து மச்சான், இந்த பொண்ண பேசினேன்." இப்ப நம்ம சும்மா இன்டர்வியூ தான் எடுத்திருப்பேன். அவங்ககிட்ட போய் நான் பேசினேன், நம்பர் குடுத்தேன், Instagramலாம் வாங்கினேன் சொல்லி, ஒரு கெத்துக்காக ஆரம்பிச்சது. இப்போ வந்து ரொம்ப புடிச்சு பண்றேன். சந்தோஷமா இருக்கு. இல்ல நீங்க பேசும்போதே எனக்கு தெரியுது எவ்வளவு வைப்ல இருக்கீங்கன்னு. உண்மையாலே எனக்கே ஃபீல் ஆகுது. மனசு அப்படியே உள்ள இருந்து அப்படி உள்ள இருந்து வருது. அப்படியே கியூட் கேர்ள்ஸ் கிட்ட நான் பேசுறேன். ஷூட் போனா பாண்டிச்சேரி மட்டும் தான் போவேன். வேற எங்கேயும் போமாட்டேன். எதுக்குன்னா அங்க மட்டும் நல்லா இருப்பாங்க. வேற இங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டாங்க. இல்ல உங்க கண்ணிலே தெரியுது. நிறைய பேசுவோம். கொடுங்க அங்க. கண்ணுல ஒளி வெட்டம் தெரியுது. எங்க ஊர் பகுதியில் இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்காக நான் ஆரம்பித்தேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது ஸ்லம்போர்டு. சென்னைனாலே கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டுனாலே ஒரு மாதிரியான ஒரு டாட் இருக்கும். அதெல்லாம் மாற்றணும். அங்கே இருக்கிற திறமைகளை வந்து வெளியே கொண்டு வரணும். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எத்தனையோ பேர் வக்கீல்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஐடி ஊழியர் இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன சின்ன குற்றங்களை தான் வந்து சென்னையில் அவுட் ஆஃப் ஃபுல்லாக தெரியுது. ஏன்னா நானே உணர்ந்திருக்கேன். என்னையே வந்து ஹவுசிங் போர்டுன்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. பட் அதெல்லாம் மாற்றணும் சொல்லிட்டு அங்கே இருக்கிற திறமைகளை வந்து வெளியே கொண்டு வருவேன். பட் அங்கே அங்கே பகுதியில் உள்ள யார் வந்தாலும் ஒரு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், மினிஸ்டர் யார் வந்தாலும் முதல்ல அவங்களை இன்டர்வியூ பண்ணுவேன் தனியாக. அவங்க எதுக்கு வந்துக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, மக்கள்கிட்ட போய் சேர்ப்பேன். மக்கள்கிட்ட குறைகளை வந்து அவங்ககிட்ட போய் சேர்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாப்பா அவங்களுக்கும் ஒரு சேனல் ஆரம்பித்து அப்பா வந்து பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தான் இப்போ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஸ்டார் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தான். நான் என்ன கேட்பேன்னா 15 வயசு கீழே உள்ள பசங்களை தான் கேட்பேன். உங்களுக்கு என்ன தெரியும்? பாட்டு பாட தெரியுமா? டான்ஸ் ஆட தெரியுமா? புஷ்அப் எடுப்பீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கன்னுவேன். டைலாக் கேட்பேன். பாட்டு பாட தெரிஞ்சுன்னா பாட்டு பாடுங்க. ஆனால் ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடணும் அப்படின்னுவேன். எய்ம் எல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணியாமே நீ. உங்க எய்ம் கூட தெரியாதா உங்களுக்கு? அது கூட தெரியாம ஏன் இருக்கீங்க? அப்படிலாம் கேட்குறியாமே நீ. நான் நாமக்கல்லேருந்து வந்திருக்கேன். ஏன்னா ஊர் பேரை காப்பாற்ற சொல்லிட்டாங்க. வந்தோடனே ஊர் பேரை சொல்லிடுறேன். வந்து நாங்கள் வந்து எந்த மாதிரி பண்ணுறோம்னாங்கண்ணா, ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஒர்க் பண்ணுறாங்கல்லண்ணா. இப்போ டிரைவரு, மெக்கானிக் அண்ணா, பூ கட்டுறவங்க, இந்த மாதிரி அவங்களோட ஃபீல்டில் இருக்கவங்களோட கஷ்டங்களை ப்ளஸ் அவங்க வந்து அதை ஏன் அவ்வளோ கஷ்டத்துலையும் அந்த ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பண்ணுறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து நாமக்கல், சேலம், கரூர் சைடு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வந்து பொண்ணுங்க அவ்வளோக்கா எடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த கேட்டகரி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால இதை எடுத்துக்கிட்டோம்.